ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 12th ஃபிசிக்ஸ்க்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான் பசங்களா பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் ஒவ்வொரு யூனிட்லேருந்து நம்ம பசங்களுக்கு 8 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். இந்த 8 கொஸ்டினும் ஒவ்வொரு யூனிட்லேருந்து படித்தாலே போதும். வரக்கூடிய குவார்ட்டர்லி தேர்வில் நம்ம பசங்க எல்லா 5 மார்க்கும் சும்மா நச்சு அட்டன் பண்ணிடலாம்ப்பா. அதுக்கு நான் கேரண்டி. ஸோ யாரும் கவலைப்படாதீங்க. ஸோ அதோடு இல்லாமல் நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்கப்பா. மறக்காம கீழே நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க், டெலிகிராம் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுறேங்க. அங்கே நான் பசங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு அங்கே போட்டுருவோம். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் calculate the electric field due to a dipole on its axial line and equatorial plane. Second one, derive an expression for electrostatic potential due to an electric dipole. Next, third one, obtain the expression for electric field due to an infinitely long charged wire. Very important, but double star போட்டு வச்சுங்க. Fourth one, obtain the expression for electric field due to charged infinite plane sheet. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், obtain the expression for electric field due to a uniformly charged spherical shell. Very important question. Next, sixth one, explain in detail the construction and working of a Van de Graaff generator. மஸ்ட்டாக பார்க்க வேண்டிய கொஸ்டின் பா. இது உங்களுக்கு அடிக்கடிக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டினில் இந்த கொஸ்டின் ஒன்று. நெக்ஸ்ட் செவன்த் ஒன், obtain the expression for capacitance for a parallel plate capacitor. Next, eighth one, derive the expression for resultant capacitance when capacitors are connected in series and in parallel. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இதில் வந்து மேக்ஸிமம் மொத்தம் 8 கொஸ்டின் தான் இருக்கும். அதில் குறைச்சி தான் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரைப் த மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் ஆப்டைன் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. செகண்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செல் யூசிங் வால்ட்மீட்டர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஆப்டைன் த கண்டிஷன் ஃபார் ஏ பிரிட்ஜ் பேலன்ஸ் இன் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், எக்ஸ்பிளைன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் யூசிங் மீட்டர் பிரிட்ஜ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், ஹவு த இஎம்எஃப் ஆஃப் டூ செல்ஸ் ஆர் கம்பேர்ட் யூசிங் பொட்டென்ஷியோமீட்டர். ஓகேங்களா பசங்களா? அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாம் அடுத்த தொடர்ந்து போடுறப்ப. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க டக்கு நம்ம சேனல் ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணி விட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ஆப்டைன் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் ஆன் த ஆக்சிஸ் ஆஃப் எ சர்க்குலர் காயில் கேரிங் கரண்ட் யூசிங் பயோட் சாவட்டில். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இப்போ ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதே மாதிரி செகண்ட் ஒன்றும், ஆப்டைன் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு ஏ இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரிங் கரண்ட் யூசிங் பயோட் சாவட்டில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஃபைண்ட் த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் ஏ பாயிண்ட் டியூ டு ஏ லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரிங் கரண்ட் யூசிங் ஆம்பேர் சர்க்யூட் லா. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்று பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஏ சைக்ளோட்ரான் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், derive an expression for the force between two parallel current carrying conductors. Next, sixth one, derive the expression for force on a current carrying conductors in a magnetic field. Next, seventh one, explain the principle and working of moving coil galvanometer. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எய்த் ஒன், எக்ஸ்பிளைன் ஹவு டு கன்வெர்ட் எ கேல்வனோமீட்டர் இன்டு அன் ஆம்மீட்டர் அண்ட் ஏ வோல்ட்மீட்டர். ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டினில் இந்த எய்த் ஒன்று பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் எந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாதீங்கப்பா, கம்பல்சரி எல்லாமே படிச்சாகணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒன்று பொறுத்த வரைக்கும் assume that the length of the solenoid is large when compared to its diameter. Find the equation for its inductance. Next, second one, most important question இது ஒன்றும், show that the mutual inductance between pair of coils is same M12 equal to M21. ஓகேங்களா? நெக்ஸ்ட் third one, show mathematically that the rotation of a coil in a magnetic field over one rotation induces an alternating EMF of one cycle. Next, fourth one, explain the working of a single phase AC generator with necessary diagram. டயக்ராமுக்கு நம்ம பசங்க 2 மார்க் தராங்க. ஸோ அதனால் நல்லா பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் எ டிரான்ஸ்ஃபார்மர். வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கம்பல்சரி படிங்க, மிஸ் பண்ணுறாதீங்க இந்த கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா, RLC சர்க்யூட் கம்பல்சரி. இந்த கொஸ்டின் பேப்பர், இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லை, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அது. நெக்ஸ்ட் செவன்த் ஒன், ஃபைண்ட் அவுட் த ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் ஏ பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட். நெக்ஸ்ட் எய்த் ஒன், ஆப்டைன் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் மோஷனல் EMF ஃப்ரம் லோரன்ஸ் ஃபோர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூனிட் 5 ரைட் டவுன் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். Next, second one, write down the properties of electromagnetic waves. Next, third one, explain the types of emission spectrum and absorption spectrum. இந்த ரெண்டையும் பார்த்து வச்சுங்க. ஸோ உங்களுக்கு இதில் மொத்தமே ஒரு 6-8 கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் முடிஞ்சு அதையும் பார்த்து வச்சுருங்க. அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் derive the mirror equation and equation for lateral magnification. Most important question. Second one ரொம்ப important பா, describe Fize's method to determine the speed of light. ஓகேங்களா? நெக்ஸ்ட் third one, derive the equation for refraction at
single spherical surface. Next fourth and most important, lens makers formula and mention its significance. பார்த்து வச்சுங்க. Next fifth one, derive the equation of angle of deviation produced by a prism. ஓகே பார்த்து வச்சுங்க இந்த கொஸ்டினும். Next sixth one, what is dispersion? Obtain the equation for dispersive power of a medium. ஸோ நம்ம பசங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் கேள்விகள் எந்த கமெண்ட் பண்ண கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்தது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எந்தெந்த வீடியோக்கு வேணும் சொல்லுங்கப்பா. அடுத்த வீடியோ தொடர்ந்து போட்டுனே இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஷேர் பண்ணுறேன்ப்பா. அடுத்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க. கீழே நம்ம டெலிகிராம் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. இன்னும் யாராலும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போயிட்டு உடனே ஜாயின் பண்ணுறேங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க.